இந்த சிம்ம ராசியில் ஒருத்தர் பிறந்தா நம்மக்கிட்ட நிறையா பேர் யூடியூப் சேனலில் ஜாதகம் பார்க்குறதுனால, ஐயா சிம்மம் வாழ்க்கையில் என்னதான் குணத்தில் வாழுதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக நான் ஷூட்டிங் எடுக்கும்போது கண்டிப்பாக அதை பற்றி நான் பேசுகிறேன் ஐயா, நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த பதிவு நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இதோ அந்த பதிவு உங்களுக்காக. இந்த சிம்மம் எந்த மாதிரியெல்லாம் வாழ்க்கையில் செயல்படும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆணுக்காக இருந்தாலும் சரி, பெண்ணுக்காக இருந்தாலும் சரி, இந்த சிம்ம லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, சிம்ம ராசியில் பிறந்தாலும் சரி, அதுக்குள்ளே 3 நட்சத்திரம் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த குணங்கள் என்ன அப்படின்னு தெரியணும் அல்லவா? அவங்க வாழ்க்கையில் சிம்ம ராசிக்கார் ஆரம்ப காலத்தில் ரொம்ப வறுமையில் கஷ்டப்பட்டவங்க. அவங்க பிறக்கும்போது ரொம்ப வறுமையிலையும் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு அந்த குழந்தை வளர்த்துறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க. இது சிரமப்பட்டு சிம்மம் பிறந்தது ஒரு இடம், வளர்ந்தது ஒரு இடம், இருக்கிறது ஒரு இடம். இந்த சிம்ம ராசியில் பிறந்தாலே, சிம்ம லக்கணத்தில் பிறந்தாலே இப்படித்தான். அவங்களோட பூர்வீகம் எங்கேயோ இருக்கு, ஆனால் வாழ்கிறது வேற ஊரில் தான் அவங்க பஞ்சம் முளைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் 4 மனுஷங்களை பழகி, அதுக்கப்புறம் தொழில் பழகி, அதுக்கப்புறம் ஒரு வியாபாரங்கள் தொடங்கி, அதில் இருந்து வளர்ந்து இடந்தடமாகி வீடு வாசல் கட்டி அந்த ஊர் அட்ரஸை வச்சு வாழ்ந்து காலத்தை கடக்கிறதா சிம்மராசி. இந்த சிம்மராசிக்காரர்கிட்ட என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, அன்பாக போனீங்கன்னா தொண்டைக்குள்ளே இருக்கக்கூடிய சாப்பிட தொண்டைக்குள்ளே போயிடுச்சுன்னா கூட இந்த தொண்டைக்குள்ளே இருந்து எடுத்து நீ சாப்பிடு, எச்சியாக இருந்தாலும் பரவாயில்ல நீ சாப்பிடுன்னு அப்படியே கொடுத்துருவாங்க. ஏமாந்து இவரை நீங்கள் ஒரு தரக்குறைவாக பேசிட்டீங்கனாலோ அவரை தாழ்த்திட்டீங்கன்னா அதோடு சரி, அன்னையிலேருந்து அந்த நிமிஷமே எவ்வளோ பழகி வச்சுருந்தாலும் வெட்டு 1 துண்டு 2 தான், தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த சிம்மம் ஒரு கௌரவத்துக்காகவே வாழ்ந்துடும். வெளியே சொல்லாது, தன்னிறைவு அடையாது, பேருக்கும் மாலைக்கும் மரியாதைக்குமே வாழ்ந்துட்டு போகும். யாராவது சிம்மராசிக்கார் உன்னை போல வாழ்றதுக்கு ஊருக்குள்ளே யாரும் இல்லைன்னு சொல்லிட்டா, ஆஹா அவருக்கு ஆனந்தமான ஒரு யோகம். அவருக்கு ஜாதகத்தில் பாருங்க, அவர் படிக்கும்போது படித்து எவ்வளவு படிச்சிருக்கிறன்னு தெரியாது, ஆனால் பொது அறிவு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பொது அறிவை வச்சு நேக்க பேசி எந்த இடத்துல மிரட்டணுமோ, அந்த எந்த இடத்துல அடங்கணுமோ அது கரெக்டாக அடங்கி தப்பிச்சு ஓடியாந்து. இந்த சிங்கம் இந்த உலகத்தை பூரா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படும். நல்ல ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கும். இந்த மடிப்பு கலையாத துணி போடுறது சிம்மந்தான். அப்படியே ஒரு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கம்பீரமான நடை, கம்பீரமான தோற்றம், நல்ல பிராண்டட் சோப்பு, நல்ல வண்டி, நல்ல காரு, நல்ல சொகுசு வாழ்க்கை, இதை எல்லாம் முதல்ல அனுபவிக்கிறது சிம்மராசி சிம்மலக்கணம் தான். இவங்க ஏன்னு கேட்டால் ராஜ பரம்பரை வம்ச வழியை சேர்ந்தவங்களாக வர்றாங்க. ஏன்னா சிம்மம் என்பது சூரியனோட வீடு. அந்த சூரியனே தன்னுடைய கோணத்தில் மேசத்தில் உச்சம். அதனால என்னென்னா தன்னுடைய பிறந்த வீட்டுக்கு அதிபதியை சிம்மமாக இருக்கிறதுனால ஜமீன்தார், மன்னர்கள், ராஜாக்கள் எல்லாம் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்களோ அப்படி வாழணும்னு நினச்சி ரொம்ப ஆசைப்பட்டு வாழ்கிறது தான் சிம்மம். அப்போது அந்த சிம்மத்துக்கு அதிகமாக சுகத்தை தேடும். சிங்கம் பார்த்துக்கிறீங்களா? அது காட்டில் அதோட வாழ்க்கையை என்னென்னா சுகமாக அனுபவிக்கிறதா அதோட வாழ்க்கையை. இந்த சிங்கத்துக்கு பின்னாடி நிறைய பெண் சிங்கமெல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்கும். எதுக்குன்னா அது சந்தோஷமாக வாழ்கிறதுக்காகத்தான். அதனால் அதுக்கு கவலைப்படாத ஒரு ராசி எதுன்னு கேட்டால் சிம்மம் தான். எவ்வளவு சீரியஸாக போய் நீங்கள் அவங்ககிட்ட சொல்லுங்கள், அப்படியா சரி சரி பார்த்துக்கலாம் ரைட்டு, அவங்க ஆதகத்தோடு சொல்லுவாங்க, இவங்க அசால்ட்டாக எடுத்துக்குவாங்க. காது குளிர கேட்கவே கேட்காது சிங்கம். இந்த சிங்கத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு கௌரவம். ஆனால் இது கடைசியில் எல்லாத்துக்கிட்டையுமே இப்படி இருக்கிறாருன்னு கேட்டு அது எங்கே ஒரு நாளைக்கு சிங்க சாயின்னா தன் குழந்தைகளை நினச்சி தான் அது கடைசியில் வேதனைப்படும். அது வரைக்கும் சிம்மத்தை கையிலேயே பிடிக்க முடியாது. கம்பீரமான வாழ்க்கை, பெரிய பேச்சு, முரட்டு பேச்சு, எப்பேற்பட்டவங்களையும் நிமிர்ந்து நின்று பேசுறது, தில்லா போய் நிற்கிறது, பயப்படாத ராசி. அந்த கம்பீரம், தோற்றம், நகை, நாணயம், கெத்து எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணும். காசே இல்லைனாலும் கௌரவத்தை விட்டு கொடுக்காது. வீட்டில் ஒன்றுமே இல்லைனாலும்
ராஜா போல வாழணும்னு நினைக்கும். இந்த மாதிரி எண்ணத்தை பூராமே அதிகமாக போட்டுக்கிறது சிங்கம் தான். நான் நிறைய பார்த்தாச்சு. இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு மன வாழ்க்கை சரி இருக்கிறது இல்லை. ஏன்னா சிம்மம் என்பது சூரியனோட வீடு. இது கௌரவமாக இறங்கி போகாது. அதனால எல்லாமே அவரை தேடி வராது. தேவைன்னா இவங்க சிங்கத்தோட குணமே என்ன, பிடிச்சி அடித்து கடித்து திங்கிறது, கேட்காம செய்கிற வேலை. இதை பூராமே சிங்கம் தான் செய்யும். சிங்கத்தை பார்த்துருக்கீங்களா? மான் அப்படி போயிட்டுருக்கோம், அனுமதியே வாங்காமல் அந்த மானை பிடிச்சி குரவலையோடு கடித்து ரத்தத்தை உறிஞ்சி அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு லெக் பீஸ் எடுத்துகிட்டு கம்முன்னு விட்டுரும். அதோட உயிரோட மதிப்பு என்னன்னு இந்த சிங்கத்துக்கு தெரியாது. இப்படித்தான் எது கவலை என்னன்னு தெரியாதுன்னு இதை கவலைப்படாத ராசின்னு சொன்னேன். அவங்களுக்குன்னு ஒரு சோதனை வந்தால் தான் அவங்க உணர்வாங்க. அது வரைக்கும் மற்றவங்களோட சோதனையை எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் பார்த்தா எடுத்துக்கிற மாதிரி தெரியும். சிங்கம் கவலைப்படாது. சிம்மம்னா ராஜான்னு சொல்லிட்டா, இந்த ராஜாவை கீழே மந்திரி ஒருத்தர் இருப்பார். எல்லா பிரச்சனையும் அவர் பார்த்துக்குவார். அவர்கிட்ட காதுக்கு சில விஷயங்கள் போகவே போகாது. அதனால அவர் என்ன கவலை இல்லைன்னு நாடு நல்லா இருக்குன்னு போயிட்டே இருப்பார். இதே போல தான் இந்த சிங்கத்துடைய குணங்கள். அவங்களோட ஆரோக்கியமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய மனுஷங்களோட நல்லா பழகணும், பேர் புகழ் சாகணும், பதவிகள் வேணும், அரசியல் வேணும், நல்ல பேர் புகழோட சம்பாரித்து 3 தலைமுறை 4 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு நம்ம தேடிக்கணும்னு சொல்லி அடையாளம் தெரியாமல் அட்ரஸ் தெரியாமல் ஓடிக்கொண்டே இருக்கும் ராசி சிம்மம். ஆனால் யாருக்காக ஓடுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. இதே வீட்டில் மனைவி, கணவன் மனைவி பாருங்க, எடுத்து சொல்லி அவங்கள அன்பாக சொல்லி புரிய வச்சா தான் அந்த வீட்டுக்குள்ளே சண்டை இல்லாமல் இருக்கும். அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒரு பெண்ணு, உடனே பிரச்சனை வந்துடும். மன வாழ்க்கையில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிவிட்டோம். இது வரைக்கும் திருமண வாழ்க்கையில் ஒரு மனம் முடிஞ்ச பெருமையோ மக்களை பற்ற பெருமையோ பெருசாக சாதிக்க முடியலையேங்கிற ஒரு கவலை அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் எல்லாமே இருக்கு. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள், அப்பாவுக்கு மகனுக்கு ஒத்தே வராது. அப்பா சம்பாதிக்கிற சொத்தை நான் அனுபவிக்க மாட்டேன், எனக்கு தில்லு இருக்குது, நான் சம்பாரிச்சுக்கிறேன், எனக்குன்னு வயசு இருக்குது, உன்னோட காசு நான் உட்காரங்கிற அவசியம் கிடையாது, நான் நிமிர்ந்து காமிக்கிறேன் இல்லையான்னு வர சூரிய வம்ச படம் மாதிரி தனியாக வெளியில் வந்து வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கி. அப்போ இந்த பவரெல்லாம் இந்த சிங்கத்துக்கு தானே கொடுத்துருக்காங்க. இருக்கிற மிருகத்திலேயே ராஜ மிருகம் எது? ஒரு கெஜம் என்பது ஒரு யானை. ஒரு 10 அடி உள்ள யானையை ஒரு 4 அடி உள்ள சிங்கம் அத்தச்சோட யானையவே பிடிச்சி குரவலையை கடிச்சு அத்தச்சோட உருவத்தை சாச்சு அவ்வளோ பெரிய சிங்கமே வந்து யானை கிட்டேருந்து அது முடிச்சிருதா இல்லையா? அதனால தான் அவ்வளோ பெரிய சக்தி அந்த சிங்கத்துக்கு இருந்திருக்குது. ஆனால் அவங்களுக்கு வாழ்க்கையில் நான் எதற்காக பிறந்தேன், நான் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இப்போ எனக்கு என்ன முடிவுங்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ஆக மொத்தத்தில் புதுசாக நண்பர்கள் பழகி கொண்டே இருப்பாங்க, அவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எல்லாரும் செஞ்சுட்டு சிம்மத்தை புகழ் பண்ணி எந்த அளவுக்கு பசுமாடாட்ட பாலை கறக்கணுமோ கறந்துட்டு அவங்க போயிடுவாங்க. இவர் அடுத்தடுத்த புகழுக்காக கடனை வாங்கி இவர் புகழ் செஞ்சுக்கிட்டு உட்காந்துருப்பார். பொன்னாடையும் மாலையும் கூட கடன் வாங்கி போய் போட்டு வந்துடுவார். நாம் எப்படி அந்த கெத்த விடுறதுங்க மாரிமுத்து அப்படின்னு அவர், சரி பரவாயில்ல, நீங்கள் இதுதான் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும், நான் சொல்லுவேன். உங்கள் ஜாதகத்தினுடைய கிரக வலிமை அப்படி இருக்குது. பிறப்பு சிம்மமாக போச்சு, 12 ராசி கட்டத்தில் ராஜாவோட வீட்டில் பிறந்துட்டீங்க, அப்புறம் நீங்கள் ராஜா தானே அப்படின்னு நான் சொல்லுவேன். நிறைய வீட்டுகளுக்கு பிரசனம் பார்க்குறக்கு கோவில் பிரசனமெல்லாம் போய் பார்க்க போனோம்னா சிங்க ராசிக்காரங்க தனியாக தெரிவாங்க நம்மளுக்கு. அவங்களோட நடை, உடை, பாவனை, அவங்க பண்ணக்கூடிய ஸ்டைலு, அந்த பந்தா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தனியாக தெரியுது சிம்மமாக தான் இருக்கும்னு. அந்த கெத்தை மெயின்டைன் பண்ணும், அதுவே காமிச்சு கொடுத்துரும். ஒரு சிங்கம் வருதுனால எல்லாரும் ஒதுங்குவாங்க பார்த்தீங்களா, அந்த பவர் அவங்ககிட்ட இருக்கிறது தனியாக தெரியும். இப்படியெல்லாம் இந்த சிங்கத்துக்கு அவ்வளோ ஒரு பவர்.